பாக்குறது ரொம்ப அழகா இருக்கான். பங்கமா இருக்கு. செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. எவ்வளவு 2 நாளுக்கு முன்னாடி ஊற வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையே வைக்கணும் அப்படியே இறங்குறான். எங்க சர்வீஸ் சுத்தமா ஒண்ணுமே இல்லை. ஒரு ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்க முடியாது அந்த மாதிரி இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் 3வது எபிசோட் எடுத்துட்டு இருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மிட்டி ரெஸ்டாரண்ட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி நகர் வள்ளலார் சாலையில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோரில் பிரியாணி அன்லிமிட்டடாக கொடுத்துட்ருக்காங்க. மட்டன், சிக்கன் அண்ட் ஸ்டார்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கெபாப் ஃபெஸ்டிவல்லாம் போயிட்டுருக்கான். ஸோ அதை சாப்பிடலான்னு சொல்லி நம்ம மேலே ஒரு கெஸ்ட் உட்காந்துருக்காரு. அவர் யாருன்னு காமிக்கிறேன். அவர் தான் சொல்லியிருந்தாரு. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க, சூப்பராக இருக்குது. கேம்லாம் கூட விளையாடிட்டு இருக்காங்க. மேலே விளையாடிட்டே சாப்பிடுவோம். கைஸ், நம்ம வந்துட்டோம். லிஃப்ட்லேருந்து வெளியே வந்தோடனே இதான் வந்து என்ட்ரன்ஸு. இந்த மாதிரி ஈட், ஸ்லீப், கேம், ரிப்பீட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே வந்து கேம்ஸ்லாம் கூட இருக்குது. அப்படியே வாங்க உள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் கைஸ். இங்கே வந்து ஸ்னூக்கர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே கார் ரேஸ் கேம்லாம் கூட பின்னாடி இருக்குது. ஸோ நம்ம அரவிந்த் ப்ரோ உட்காந்துருக்காரு. இவர் தான் கூப்பிட்டு வந்தது. பாண்டிச்சேரியோட டான், அவர் லோக்கல் டான். அவர் தான் சொன்னார் இங்கே வந்து பிரியாணி ஃபெஸ்டிவல் நடக்குது அண்ட் வந்து கெபாப்லாம் கிடைக்கும்னு கூப்பிட்டு வந்திருக்காரு. வாங்க அவரோட போயிட்டு கேட்டு சாப்பிடுவோம். ஸோ கைஸ், நீங்கள் பாண்டிச்சேரி டான் தெரிஞ்சிருக்கும். அரவிந்த் நிறைய விளாக்ல வந்திருக்காரு முதல்ல பாண்டிச்சேரியில். ஸோ இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணது. சொல்லுங்க ப்ரோ, ஏன் ப்ரோ இந்த ரெஸ்டாரண்ட்? ஒய்? பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆம்பியன்ஸ், ஓகே. செகண்ட் உங்களோட ஹைதராபாத் டேஸ்ட், ஹைதராபாத் பிரியாணி டேஸ்ட். அது பிரியாணி டேஸ்ட். ஓகே. வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் கை. சோ அவங்க டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைதராபாத்தோட டேஸ்ட் நல்லா அந்த காரமா, ஓகே, காரசாரமா சாப்பிட வந்தீங்க. ஆந்திரா ஸ்டைல்ல இருக்குன்றீங்களா? ஆந்திரா வேற, தெலுங்கானா ஸ்டைல்ல இருக்குமா? சரி பாப்போம். பிரியாணி ஒரு அந்த காம்போ 799க்கு வந்து இவங்க அன்லிமிடெட் மட்டன் பிரியாணி வித் பீஸோட கொடுக்குறாங்க. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வரட்டும். ஸோ மக்களே, நம்ம வந்து பிரியாணி வந்துருச்சு. பிரியாணியில் வந்து ஒரு பெரிய இந்த மாதிரி சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, கிரில்லு. அண்ட் பிரியாணி வந்து கலரே பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பன்னீர் வச்சுருக்காங்க. ஒரு இதுனா மிட்டா ப்ரோ, ஏதோ ஒரு மிட்டா சொன்னாங்க. நான் பேர் கேட்டு சொல்கிறேன், தெரியாத பேரை தான் இருக்காது. அப்புறம் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது கிரேவி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி எடுத்துப்போம். ஸோ மட்டன் பிரியாணி பாருங்கள் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு. ஸோ கலர்லாம் நல்லா இருக்கு. ஸோ சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டு. நானும் சொல்ல கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி இருக்குது பிரியாணி ஆக்சுவலி. சரி, ஃபர்ஸ்ட் பைட் மட்டன் பிரியாணி. மசாலா அடி செம்ம டாமினேஷனு. கறி சூடாக இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? கறி கொதிக்குது. பிரியாணியே கொதிக்குது. பட் ரொம்ப மசாலா டாமினேஷன் கைஸ். பக்கா ஹைதராபாதியானு தெரியல. அந்த பீஸ் பாருங்கள், 2 பீஸ் கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது பீஸ் எல்லாமே. மட்டன் அப்படி தான் வெந்திருக்கணும். சில ஹோட்டல்காரங்களுக்கு சொல்கிறேன், மட்டன் நல்லா இருக்கு பாருங்க, நல்லா குக் ஆயிருக்கு. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வேணுன்னா அடிஷ்னலாக தருவாங்க. கேட்க இல்லை ப்ரோ? ஆமாம். எனக்கு ஓகே. பட் கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஆயில் கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி பிரியாணி எனக்கு ஓகே. அந்த நல்ல அந்த ஃப்ரைட் ஆனியன் வந்துட்டு சூப்பராக இருக்குது, அந்த ஹைதராபாத் ஸ்டைலில். ஸோ லவ்லியாக இருக்குது ஆக்சுவலி. எதுக்கு நான் வெஜிடேரியனில் இவனை கொண்டு வந்து சேர்த்தானுங்கன்னு தெரியலையே. சும்மா ஒரு அழகுக்கு சேர்க்கக்கூடாது ப்ரோ, குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். இவனுக்கு எது வந்து சேர்த்தானுங்கன்னே தெரியல. பன்னீர் கைஸ். செம்ம சாப்பிட்டு மசாலா அற்புதம் அடி. பட் இது நான்வெஜ் கூட அவ்வளோ செட் ஆகலை. பட் இது தனியாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. நல்லா அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட தந்தூரி, அது தந்தூரியில் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட ஃபென்டாஸ்டிக்காக சூப்பராக இருக்குது. இன்னும் சாப்பிட்டு பாருங்க. மட்டன் பீஸ் கொடுக்காமல் ஒரே எலும்பு போட்டிருக்காங்க எனக்கு. அடுத்த ரவுண்டில் மட்டன் பீஸ் கேட்டு அடிப்பேன். இதில் பீஸ் இருக்குது, உங்களுக்கு கொடுத்துட்டாங்களா பீஸு? 2 பீஸ் கொடுத்து அதில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மெயின் மேட்ரு இவனுக்கு வரும். இவன் பேர் சுத்தமாக எனக்கு ஞாபகம் இல்லை கைஸ், நான் மறந்துட்டேன். பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கான். எங்கள் வீட்டில் வந்து கறி வடை செய்வாங்க, அந்த மாதிரி தான். அந்த மாதிரி தான் இருக்காங்க ப்ரோ. இந்த பேர் இவனுக்கு எதை வச்சுருந்தீங்க? இப்போ கேட்டிங்களா? அதுதான் பேர். திரும்ப சத்தமாக சொல்கிறேங்க ப்ரோ. அவ்வளோதான், அதுதான் பேர். ஓகே, சாப்பிடுவோம். வெஜ்ஜா வரலாமா அந்த மாதிரி ஒரு சீஜியாக இருக்கு. கார்ன் போட்டிருக்காங்க போல இருக்கு. அவர் சொன்னார் கார்ன் அண்ட் சீஸ்.
சிமிலர் பட் வாவ் செம்மையா இருக்கு. இதுக்கு க்ரீம் குத்துருக்காங்கன்னு தெரியல. டெக்கார் சால்ட்டி க்ரீம் பாது. எது க்ரீமா? ஆமா, இப்படிதான் நிறைய பேர் ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்காங்க. டக்குன்னு வந்து ஃபேர்போ அந்த மாதிரி சால்ட்டா வந்துருது, அந்த மாதிரி தான் இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி ரொம்ப சால்ட்டியா இருக்கு. அதனால அந்த டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர் அப்படிலாம் வாங்கலாம், அந்த மாதிரி தான். யாரும் நம்பாதீங்க. அவர் ஒரு பேர் சொன்னார்ல புட்டிகான்ட்டு, நல்லா இருக்கும். அது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நெக்ஸ்ட் தந்தூரி முன்னாடி பிக்கிறேன் பாருங்க. குவார்டர் லெக் கொடுக்குறாங்க. அது கூட சீஸ் ஒன்று போட்டு கொடுக்குறாங்க, சாப்பிடுவோம். சீஸ் பங்கமா இருக்கு, செம்ம டேஸ்ட். சாப்பிட்டு பாருங்க. சீஸ் செம்ம டேஸ்ட். அடி ஃப்ளேவர் ஒரு மாதிரி இருக்கு, அது கஸ்டர்ட் ஃப்ளேவர் நினைக்கிறாரு. நல்லா இருக்கு சீஸ், செம்ம டேஸ்ட். அதெல்லாம் இல்லாமல் கூட சிக்கன்ல இந்த மாதிரி காம்போ இருக்கு. 549 நினைக்கிறேன். 549. இது வந்து 799. ஸோ அதுவும் சிக்கன் அதெல்லாம் ப்ரைஸிங் கரெக்டாக போட்டுறாங்க. கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல அது கீழே பார்க்கல. பட் 2 பேர் சாப்பிடலாம் இது அன்லிமிட்டடா. நம்ம கேட்க கொடுப்பாங்க, அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ளே பண்ணிட்டே சாப்பிடலாம். நாங்கள் ஒரு நாள் சாப்பாடு வர கேப்பில் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. அந்த 20 மினிட்ஸில் வந்து நாங்கள் 2 பேர் ஸ்னூக்கர்லாம் விளையாடவே தெரியாதுன்னு வச்சுங்களேன். சும்மா தட்டிட்டு இருந்தோம், ஏதோ விளையாட தெரியாத பசங்களை. அது நல்லா இருந்தது. அண்ட் அந்த கார் கேம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அது இருக்கு. ஸோ பிளேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் த லஞ்ச், நல்லா இருந்தது இது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் வேற வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்கு உங்ககிட்ட. லைக் சைனீஸ் ஐட்டமும் இருக்குன்னு நினைக்கிறேன். சைனீஸ் இருக்கு. ஸோ இன்னும் அந்த பேர் தெரியாத பேர் தான் நிறைய டிஷ்ஷு தான் பைஸ் நிறைய இருக்கு. நீங்கள் கேட்டு அந்த பேருக்கு என்னென்ன டிஷ்ஷு என்னென்ன அர்த்தம் கேட்டு தெரிஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு இவர் வந்ததுனால ஏதோ ஆர்டர் பண்ணாங்க, நான் சாப்பிட்றேன். தெரியாமல் வந்து சாப்பிடுவாங்க. மேபி பாண்டிச்சேரியில் இருக்க சில பேர் வந்து சாப்பிடுங்க இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பிரியாணி வேணா வந்துருக்கு பவுலில். இதே மாதிரி கேட்க கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் வெக்கமே பட வேணாம், தாராளமாக கேட்டு சாப்பிடலாம். நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து இந்த ஸ்வீட் சாப்பிடுவோம். இந்த ஸ்வீட் பேரும் மறந்துச்சுங்க, புது பேராக இருக்குது. டபுள் காமிட்டா, சாரி கண்டுபிடிச்சோம். டபுள் காமிட்டா சாப்பிட போகிறோம். நல்லா ஊற விட்டுருக்காங்க. சொல்ல பாருங்கண்ணா, நல்லா ஒரு மாதிரி ஜீரா மாதிரி வருது. ரசமலாய்க்கு ஜீரா மாதிரி போடுங்க. ஸோ அம்மா சாப்பிட்டுங்க. இது செஸ் அடிங்க. பிரெட் அந்த பிரெட்டு தான் ஆக்சுவலி. இது தண்ணி மாதிரி பண்ணு நல்லா ஊற வச்சு எவ்வளோ 2 நாளுக்கு முன்னாடி ஊற வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கையே வைக்கணும், அப்படியே இறங்குறான். நல்லா இருக்கு. அந்த அந்த லிக்விட் இருக்குல்ல, அது பாதாம் மலாய் மாதிரி இருக்கு. அடி செம்ம. நாங்கள் என்ன பண்ணோம்னா பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஆறி போகுது. நாங்கள் சாப்பிட்டு வந்து ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதுக்கு மேலே அவங்க ஃபுல்லாக பிரியாணி தரலனாலோ வேறு ஏதாவது குளார் பண்ணாலும் வந்து சொல்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்துடும். கைஸ் ஆக்சுவலி நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்தோம். ஆனால் பிரியாணியில் பார்த்தீங்கன்னா பீஸே கிடையாது, ஒரே எலும்பு தான் இருக்குது. முறையாக வந்து ஒரு 800 ரூபா கொடுத்து மட்டன் குஸ்கா சாப்பிட்ட கதைங்க தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பீஸ், இந்த ஒரு பீஸை வாங்குறதுக்கு நாங்கள் ஆல்மோஸ்ட் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஹோட்டலில் இருக்கவங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். யாருக்குமே ஆஃபர் தெரில, என்ன ஆஃபர் நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில. ஒருத்தர் பீஸ்லாம் கண்டினியூவாக தருவாங்க அப்படின்றாங்க. செகண்ட் டைமும் ஒருத்தர் பீஸ்லாம் கிடையாது, ஒரு டைம் தான் வரணுன்னாரு. அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து எங்கள் போர்டு எழுதி போடுங்க எந்த ஆஃபருக்கு என்ன தராங்க அப்படின்ட்டு. ஒரு கஸ்டமராக எங்களோட சஜஷன் அது. பட் எனக்கு ஓவராலாக வந்து ஃபுட்டு வந்து பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது. பட் எங்கள் சர்வீஸ் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்க முடியாது, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த ஒரு மட்டன் பீஸ்க்காக தான், இது மட்டும் தான் பீஸே நான் சாப்பிட்டது. இவர் சாப்பிட்டது ஒரே ஒரு பீஸ். அந்த 2 பீஸ் தான் அவ்வளோ பிரியாணி 800 ருபீஸ் இந்த பவுலில் கொடுக்குறாங்க. அதுவும் கேட்டதுக்கப்புறமா வந்து ஒரு 8-10 நிமிஷம் கழிச்சு தான் வருது. ஸோ நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், வேலையே இல்லை உங்களுக்கு அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்லாம், இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. மற்றபடி அட்வைசபிளே கிடையாது. யூ கேன் கோ ஃபைண்ட் சம் அதர் ரெஸ்டாரண்ட்ஸு. ஸோ இதான் என்னோட ரிவ்யூ, ஹானஸ்ட் ரிவ்யூ கைஸ் இது. ஸோ நீங்கள் பார்த்து சாப்பிட்டுக்குங்க. ஓகேனா வந்து சாப்பிடுங்க. கேம்லாம் விளையாட்டு சாப்பிடணும், பொறுமையாக சாப்பிட்லாம். ஆற வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ரெஸ்டாரண்ட்டில். என்ன ப்ரோ ரைட்? ஓகே, எதுவும் தப்பாக சொல்லியே? கரெக்ட் இதான் ப்ரோ ஆனஸ்ட் ரிவ்யூ. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஏதோ கிளம்புறோம். லொக்கேஷனாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னா வந்து ரிஸ்க் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். சரியா? நான் சீக்கிரமாக இன்னொரு வ்ளாக்ல மீட் பண்ணுறேன். ஹேண்டில் தான் டாடா பை.